பலஸ்தீன பிரச்சனை இன்று நின்று தொடங்கிய பிரச்சனை இல்ல, உலகத்தில் இல்லாத நாடு என்றைக்கு தன்னை ஒரு நாடு என்று அறிமுகப்படுத்தியதோ அன்று தொடங்கிய பிரச்சனை. இது ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள பிரச்சனை அல்ல, இது யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள பிரச்சனை அல்ல, இது நீதத்துக்கும் அநீதத்துக்கும் உள்ளான பிரச்சனை. நீதத்துக்கு எதிராக எத்தனை வல்லரசு நாடுகள் ஒன்று சேர்ந்தாலும் இறை உதவியுடன் நீதம் வென்றே தேரும். போர் என்ற பேரில் பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்படும் காட்சியை பார்க்கும்போது மனம் வேதனை கொள்கிறது. ஆனால் இந்த இறைவசனம் நம்மை ஆசுவாசப்படுத்துகிறது. ஒத்தில்கல் ஐயாமு முதாவிலுஹா பைனன் நாஸ், மக்களுக்கிடையே கஷ்டங்களும் சோதனைகளும் மாறி மாறி வருவதற்கென்றால் ஒரு யாலமுல்லாஹு அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் யார் என்று அறிந்து கொள்வதற்காகவும் வயத்தகித மின்கும் ஷுஹதா, தன்னுடைய பாதையிலே மரணிப்பவர்களை இறைவன் யார் என்று தேர்ந்தெடுப்பதற்காக என்று. பாலஸ்தீனின் சிறுவனின் வார்த்தை நினைவு வையுங்கள். எங்கள் மீது பரப்பவை அணுகுண்டுடைய ராக்கெட்டுகளாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் மறந்து விட்டார்கள் அவற்றை மிக்கவெல்லாம் வளமிக்க இறைவன் அதற்கு மேல் இருக்கிறார் என்று. ரசூலின் காலத்தில் பலஸ்தீனம் இருந்தது, இன்றைக்கும் பலஸ்தீனம் இருக்கிறது, என்றென்றைக்கும் பலஸ்தீனம் தான் இருக்க போகிறது. இதே வசனம் கூறுகிறது, வகுல் ஜா ஹக், சத்தியம் வந்தது, வஸஹகல் பாத்தில், அசத்தியம் அழிந்தது, இன்னல் பாத்தில கான ஸஹூகா, நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும். பலஸ்தீன மக்களின் வெற்றியை பார்ப்பதற்கு பிரார்த்தனை செய்த வண்ணமே காத்திருங்கள். லா தஹ்சன், கவலை கொள்ளாதீர்கள். இன்னல்லாஹ மஅனா, இறைவன் உன்னுடன் இருக்கிறான்.